வணக்கம், வெல்கம் டு ஃபினான்ஸ் சாகா. ஏப்ரல் 2, 2025 வேர்ல்ட் ட்ரேட் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப முக்கியமான நாள். ட்ரம்ப் எல்லா கண்ட்ரிஸ் மேலேயுமே ரெசிப்ரோக்கல் டாரிஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது அவரு சொல்றதுபடி பார்த்தா நான் ரொம்ப கைண்டா தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், உங்க லெவலுக்கு நான் இன்னும் டாக்ஸை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு. ஸோ அவர் பண்றதுக்கான ரீசன் என்ன, அவர் இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? ஒரு கண்ட்ரியோட ட்ரேட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரி அவங்க நாட்டுல உற்பத்தி பண்ண பொருளை எக்ஸ்போர்ட் பண்றாங்க, வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு பொருள் அவங்க இம்போர்ட் பண்றாங்க. ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் என்னும் போது இப்போ குளோபல் எக்கனாமிக் அப்படின்ற கண்டிஷன்ல எல்லாமே டாலர் டேர்ம்ஸ் தான் டிசைட் பண்ணப்படுது. ஸோ எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூலமா உங்க டாலர் உங்க கண்ட்ரி கொண்டு வரீங்க, எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூலமா உங்க டாலர்ஸ் வந்து உங்க கண்ட்ரி விட்டு வெளியே போகுது. ஸோ இதுதான் உங்களோட ட்ரேட் சர்ப்ளஸையோ ட்ரேட் டெபிசிட்டையோ டிசைட் பண்ண போற விஷயமா இருக்கு. ஸோ அப்போ அமெரிக்கால பார்க்கும்போது அவங்களோட ட்ரேட் டெபிசிட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ட்ரம்ப் வந்து வராரு, ஆட்சி பிடிக்கிறாரு. ஸோ இப்போ அவர் பார்க்கும்போது எல்லா கண்ட்ரி நம்ம டாரிஃப் வந்து அதிகமா போடுறாங்க, இங்கிருந்து நம்ம நாட்டுல இருந்து உற்பத்தி பண்ணி அனுப்புற பொருளுக்கு டாரிஃப் வரி வந்து நிறைய விதிக்கிறாங்க. பட் அவங்க நாட்டுல இருந்து இங்க வர பொருளுக்கு நம்ம வரி வந்து ரொம்ப கம்மியா தான் விதிக்கிறோம். ஸோ அப்படின்னா நம்ம இதை எப்படி எதிர்கொள்ளலாம்? அப்போ அவர் யோசிக்கும் போது இங்கிருந்து நம்ம அதிகமா வரி போட்டோம் அப்படின்னா ஒண்ணு நமக்கு அதுல நிறைய வருமானமா வரும், கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூவா நிறைய ஜென்ரேட் ஆகும். இல்லைன்னா அந்த கண்ட்ரிஸ் நம்ம நாட்டு பொருள் மேல விதிக்கிற வரியை கம்மி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துலதான் அவர் பாக்குறாரு. ஸோ ஒரு கண்ட்ரி யூஸ்வலா இப்படிதான் பார்ப்பாங்களா அப்படின்னா நம்ம இந்தியன் கான்டெக்ட்ல பார்ப்போம். நமக்கு வந்து சைனால இருந்தா மேக்சிமம் எல்லா பொருளுமே வருது. ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டமா இருக்கட்டும், ஒரு பிளாஸ்டிக்ஸா இருக்கட்டும், நிறைய ஐட்டம்ஸ் நம்ம சைனாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நாளைக்கே மோடி எழுந்து வந்து எல்லா பொருளும் நம்ம சைனால இருந்து தான் வாங்குறோம், சைனால இருந்து வாங்குறதுனால நமக்கு டாரிஃப் வந்து கம்மியா தான் போறோம், இதுக்கப்புறம் நம்ம டாரிஃபை இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்ற. இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்? ஒரு 10 ரூபாய் இருக்கிற பொருள் நாளைக்கு என்ன ஆகும்? 40% டாரிஃப் போடுறாருன்னா ஆப்வியஸா அது 14 ரூபாவா இன்க்ரீஸ் ஆகும். 14 ரூபாவா யார் பேர் பண்ண போறா? நம்ம இந்தியால இருக்கிற சிட்டிசன்ஸ் தான், அதை கன்சியூம் பண்ண போற சிட்டிசன்ஸ் தான் அதை பேர் பண்ண போறாங்க. ஸோ இதனால கவர்மெண்ட்டுக்கு வர்றது ஒரு ரெவன்யூ மட்டும்தான். பட் அந்த பேர்டனை சுமக்க போறது யாருன்னு பார்த்தோன்னா அந்த நாட்டோட பிரஜைகள் தான். ஸோ இதுதான் ஒரு பேஸான விஷயம். ஸோ இதே தான் நம்ம அமெரிக்கன் கான்டெஸ்ட்லயும் பாக்குறோம். மோஸ்ட் ஆஃப் 90% ஆஃப் த ஆப்பிள் ஐபோன் வந்து சைனால மேனுஃபேக்சர் ஆகி தான் அமெரிக்காக்கே வருது, ரெஸ்ட் ஆஃப் த குளோபுக்கும் போகுது. ஸோ சைனால இருந்து வர பொருளோட விலை வந்து பாத்தீங்கன்னா $1,500 ஒரு ஐபோன் விலை வருதுன்னா இன்னைக்கு அவங்க டாரிஃப் சைனா மேல போட்டிருக்க 34% டாரிஃப்னால என்ன ஆக போகுதுன்னா அது $2,300 மாற போகுது. அது இம்மிடியேட்டா பேர் பண்ண போறது யாருன்னு பார்த்தோம்னா அந்த அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் தான். ஸோ இப்படிதான் ஒரு கண்ட்ரி டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுமா? ஒரு டாரிஃப் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும் கண்ட்ரி இப்படிதான் டிசைட் பண்ணுவாங்களா? பார்த்தா அப்படி டிசைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சப்போஸ் நம்ம இந்தியன் கான்டெஸ்ட் மறுபடியும் பேசுவோம். இந்தியன் கான்டெஸ்ட் நம்ம நிறைய கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இங்க இருக்கு, ஹுண்டாய், சுசுகி, கியா எல்லாமே இங்க இருக்கு. ஸோ இங்கேயே நம்ம ப்ரொடியூஸ் பண்ற பொருள் இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி இங்கேயே வாங்குற காருக்கான விலை வந்து ஆல்ரெடி டாக்ஸ் நிறைய பே பண்ணி தான் வாங்குறோம். பட் இருந்தாலும் ஒரு இம்போர்ட் காரை விட இங்க விலை ரொம்பவே கம்மி தான். ஸோ டபுள் த டாக்ஸ் பே பண்ணணும். இப்போ நீங்க இம்போர்ட் கார் வாங்க போறீங்க அப்படின்னா டபுள் த டாக்ஸ் பே பண்ணி தான் நீங்க ஒரு இம்போர்ட் காரை வாங்க முடியும். ஏன்? அதுக்கான ரீசன்னா இங்க இருக்கிற ஒரு தொழிலாளியோ, இங்க இருக்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டோ, இங்க இருக்கிற ஒரு சேல்ஸையோ எதுவும் பாதிக்க கூடாது. ஸோ இங்க ஆல்ரெடி ஒரு அதுக்கான மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு, அதுக்கான எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட். பட் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நீங்க இங்க வரமாட்டீங்க, எனக்கான பொருளை நீங்க வெளியே தான் ப்ரொடியூஸ் பண்றீங்க, ஸோ நீங்க உள்ள வரும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துட்டு வாங்க. ஸோ ஒரு பேசிக் ஒரு தின் லைன் ஒரு தின் லைன் என்ன அப்படின்னா அவர் சொல்ல வர்றது மேக் இன் அமெரிக்கா. ஸோ நீங்க இந்த கூட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணனாலும் அமெரிக்கால வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஸோ அமெரிக்கால வந்து ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா என்னோட கண்ட்ரி மக்களுக்கு அது ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும். ஸோ அதனால நாங்க நிறைய ஏர்ன் பண்ணுவோம். ஸோ நீங்க எனக்கான பொருளை நீங்க வெளியே கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா அதுக்கு எங்களுக்கு யூஸ் கிடையாது. அதுவும் கம்மியான டாரிஃப்ல வரும்போது எங்களுக்கு எந்த விதமான பலனும் அது கொடுக்க போறது இல்லை. கம்பெனிஸ் எல்லாமே எதுக்காக அமெரிக்கா விட்டு வெளியே ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா கம்பெனியும் ஒரு காஸ்ட் எஃபிஷியன்ட் மேனர் தான். ஸோ அமெரிக்கால நீங்க ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதுக்கான ஆகிற காஸ்ட்டும் சைனா, இந்தியா இல்ல மற்ற கண்ட்ரிஸ்ல நீங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதுக்கான ஆகிற கூட்ஸோட காஸ்ட்டும் கண்டிப்பா கம்பேரிட்டிவ் ரொம்ப அதிகம். அமெரிக்கால யாரும்
ஒரு தொழிலை தொடங்குறது கிடையாது. ஏன் அமெரிக்காவை தலைநகரா கொண்ட ஆப்பிள் நிறுவனமே என்ன பண்ணுது, சைனால தான் மேக்சிமம் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எங்க காஸ்ட் எஃபிஷியன்ட்டா இருக்கோ ஆப்வியஸா அவங்க அங்க போயிட்டு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ நீங்க எப்போ நீங்க உங்க கண்ட்ரியை காஸ்ட் எஃபிஷியன்ட்டா மாத்துறீங்களோ ஆப்வியஸா அவங்க என்ன பண்ண போறாங்க, கம்பெனிஸ் எல்லாமே உள்ள வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. பட் ட்ரம்ப் வந்து நான் அதெல்லாம் பண்ணுவேன் இல்லைன்றதுக்குள்ள போகவே கிடையாது. நீங்க அங்க இருந்து எனக்கு பொருளை கொடுக்குறீங்க, ஸோ நான் இங்க டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, நம்ம இந்தியா அண்ட் அமெரிக்காவோட கான்டெஸ்ட்குள்ள வருவோம். ஸோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வர கூட்ஸ் 52% வரைக்கும் நம்ம டாரிஃப் போறோம். பட் ஓல்ட் டாரிஃப் பிரகாரம் இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு போற கூட்ஸுக்கு அமெரிக்கா வந்து 5 to 10% தான் என்ன பண்றாங்க, டாரிஃப் அவங்க போடுறாங்க. மேக்ஸிமம் நம்ம இங்க சென்ட் பண்ற கூட்ஸ் எல்லாம் ஐடி சர்வீசஸ், ஃபார்மா, டெக்ஸ்டைல்ஸ், ஸோ இந்த மாதிரி ஜுவல்ஸ் இதெல்லாம் தான் மேக்ஸிமம் நம்ம இங்க இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ இதெல்லாம் அமெரிக்காலே ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அமெரிக்காவுக்கு இன்னும் அதிகமா காஸ்ட் ஆகும். ஸோ இப்போ டாரிஃப் அவங்க கொடுக்குறாங்களா, இந்தியாவுக்கு 25%, 27% டாரிஃப் போட்டிருக்காங்க அப்படின்னா இதை விட அவங்க அங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது காஸ்ட் இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ இதனால அவங்க அங்கேயே ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களா, இந்தியன் கம்பெனிஸ்லாம் அங்கேயே போய் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களா அப்படிலாம் கேட்டால் அப்படிலாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. பட் அமெரிக்காவுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். பட் அமெரிக்காவுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிறது யார் பேர் பண்ண போறாருன்னா அமெரிக்காவோட சிட்டிசன்ஸ் தான். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ட்ரம்ப் பண்ணிருக்க ஒரு மேஜர் மிஸ்டேக். ஸோ நீங்க ஒரு காஸ்ட் எஃபிஷியன்டா ஒரு கம்பெனியை நீங்க உருவாக்குறத விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, வெளியிருந்து சிம்பிளா ஒரு ப்ராடக்ட் உள்ள வருது, அந்த ப்ராடக்ட் நான் நிறைய டாக்ஸ் போட போறேன் அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு டிசிஷனா நீங்க எடுக்கிறீங்க. ஸோ இது அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான டிசிஷன் கிடையாது. ஓகே, இந்த ட்ரம்ப்போட இந்த டாரிஃப்னால ஸ்டாக் மார்க்கெட் இந்தியாவில் அப்புறம் குளோபலாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு பார்க்கணும்னா கண்டிப்பாக இதோட ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு அறிகுறியாக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ட்ரம்ப் வந்து டாரிஃப் வந்து இது மற்ற நாடுக்கு போட்டாலும் பட் அதோட ஹெவி எஃபெக்ட் வந்து யாருக்கு இருக்க போகுதுன்னா இம்மிடியட்டாக அது அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஸாக இருக்க போகுது. ஏன்னா ஆப்வியஸாக அவங்களோட விலை தான் அதிகமாக போகுது. ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸாக இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ ஆப்வியஸாக அவங்க ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி அங்கே ஒரு 10% கிட்ட அவங்க இண்டெக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதே தான் உங்களுக்கு சைனாலேயும் மார்க்கெட் டவுனாக இருக்குது, ஜப்பான்லேயும் டவுனாக இருக்குது, இட்டாலி, யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே டவுனாக இருக்குது. ஸோ இதே தான் நமக்கு இந்தியாவிலையும் இந்த எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நமக்கு டைரெக்டாக நமக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் இல்லைனா கூட கண்டிப்பாக நமக்கு ஒரு குளோபல் ஃபியர்னாலையும் அதே சமயம் இந்த ஃபார்மா ஐடி செக்டாரோட டவுன்ஃபால்னாலையும் கண்டிப்பாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கும் ஒரு டவுன்ஃபால் எடுத்துக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ இது ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். கோல்டு பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஏன்னா மார்க்கெட்ல எப்பெல்லாம் ஒரு அன்சர்டனிட்டி வருதோ அப்பெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு உட்கார இடம் வந்து பார்த்தோம்னா கோல்டு தான். ஸோ அவங்க நீங்கள் கோவிட் கிராஷ்ல கூட பார்த்துருக்கலாம். ஸோ கோவிட் கிராஷ்ல கூட மார்க்கெட் டவுன் ஆகும்போது எல்லா இன்வெஸ்டருமே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமௌண்ட்டை கோல்டுக்கு தான் மாற்றினாங்க. ஸோ இப்போ அந்த சினாரியோ மாறுமா அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் இதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கோல்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி கம்மியாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல ஒரு பிரச்சனை வரும்போது அது க்ரூட் பேஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆப்வியஸாக க்ரூட் ஆயிலோட ப்ரைஸும் உங்களுக்கு டவுன் ஆயிருக்கு. ஸோ இது ஓவராலா மார்க்கெட் சென்டிமெண்ட்டை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது, இது கண்டினியூ ஆகுமா, இல்லை இதுக்கு இந்தியாவோ இல்லை அதர் கண்ட்ரிஸோ ரிட்டாலியேட் பண்ண போறாங்களா, ஸோ அப்படி பண்ணோம்னா அப்கமிங் டேஸ்ல மார்க்கெட்டு எப்படி மாறும். ஸோ இது ஒருத்தரோட டிசிஷன் அப்படின்றதுனால நம்ம அவர் நாளைக்கே இந்த டிசிஷன் எல்லாமே இல்லை நான் டாரிஃப் கம்மி பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாலும் மார்க்கெட் பாசிட்டிவா மார்க்கெட் சான்சஸ் இருக்கு. இல்லை நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாலும் இதை மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவா பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஓவராலா பார்க்கும்போது இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல இது ஒரு டவுன்ஃபால் தான். ஸோ என்டையர் குளோபல் எக்கனாமிக் சிஸ்டமுக்கே இது ஒரு டவுன்ஃபால் தான். ஸோ மொத்தமாக ஒரு ட்ரேடிங் சிஸ்டமே அவர் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ இது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது தான் நமக்கு இதோட கொலாப்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா, இல்லை மாடரேட்டா இருக்கா, ஸோ அவங்க பர்ச்சேசிங் பவர் எப்படி இருக்கு, ஸோ இதெல்லாம் இது மல்டி ஃபேக்டர் எஃபெக்டா தான் இது இருக்க போகுது. ஒருத்தரோட டிசிஷன் எல்லா எக்கனாமியுமே பாதிக்குது அப்படின்னா அந்த எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருந்து அந்த டிசிஷன் வருது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ எங்கேயோ யூஎஸ்ல உட்காந்துருக்க ட்ரம்ப் வந்து ஒரு டாக்ஸ் போடுறதுனால என்டையர் குளோபல் எக்கனாமிக் சிஸ்டமே ஒரு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ மொத்த ஒரு 100 வருஷம் ட்ரேட்லேயே இது ஒரு மிகப்பெரிய டாரிஃப். ஸோ இது நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது, அது எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கிறோம்
இல்லை மார்க்கெட் எந்த அளவுக்கு அது நெகட்டிவாக கிராப் பண்ண போதா. ஸோ இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோஸ்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.